இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பிரியாணி. மொத்தம் 50 கிலோ பிரியாணி, 25 கிலோ ரைஸு, 25 கிலோ வந்து சிக்கன் கறி, 10 கிலோ ஆனியன், 15 கிலோ வந்து தக்காளி, 4 லிட்டர் வந்து ஆயில் போட்டுருக்கோம். மிச்சபடி இதில் எவ்வளோ மசாலா போடணும் அளவுதான் 15 கிலோ பார்க்காம நீங்கள் வந்து இருக்கவே முடியாது. கூட்டாஞ்சோரோட வந்து பல தூண்களில் வந்து ஒரு முக்கியமான தூண் சதீஷ். அதெல்லாம் ரொம்ப பழைய தூண். உழைப்பாளி அவரு பாருங்க, வேலையை பார்த்துட்டு போறாரு. சொல்லுங்க. 400 கிராம் வந்து உப்பு, மிளகாய் வந்து 2 துண்டா கட் பண்ணி வந்து ஒரு 4 கிலோ பச்சை மிளகாய், உப்பு கொஞ்சம் முன்னாடியே போட்டால் தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும். தோசி சவுண்டு கேட்குதா? இதுதான் வந்து தோசி. இந்த கூட்டாஞ்சோரோட வந்து கரண்ட் வந்து ப்ராஜெக்ட் சீஃப் ஆர்கனைசர். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் தோசி. பிடிங்க, பொறுப்பை பிடிங்க, நல்லா கிண்டுங்க. அப்படி கிண்டக்கூடாது, கிண்டுங்க. ரொம்ப பெரிய பொறுப்பா இருக்கு போல இருக்கு. இது வந்து ஆல்ரவுண்டர். மீடியா டீமு, பிஆர்ஓ டீமு, எடிட்டிங் டீமு, இப்போ அப்படியே படிப்படியாக வந்து சீஃப் ஆர்கனைசர் ஆகிட்டாரு. நார்மல் வாலண்டியராக சீஃப் ஆர்கனைசர். அதனால தான் பிரியாணி கிண்டுறாரா? இப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி தலைமையில் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தயிர் கொஞ்சமும், அது என்ன மாஸ்டர்? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா.